கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்து கூடாது. என்ன கட்டு போட்டுருக்க? கருவாடு சென்ட். வாழை கருவாடு. வாட் இஸ் திஸ்? கருவாடு. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டைலில் கருவாட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இடமே இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, நிறைய பேர் மீனை நிறைய வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கருவாட்டை வந்து சாப்பிட மாட்டேன்றோம். அதோட வாசனையாக இருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் இந்த கருவாட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே போல் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு. நம்ம சாப்பிட்ற நான்வெஜ்லேயே கருவாட்டில் தான் ரொம்ப கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது. அதே போல் 80 to 85% ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு இந்த கருவாட்டில். ஸோ ஒரு கருவாட்டுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவாட்டு நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்து தருது. கருவாட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இரும்பல் சளி இருந்தாலும் உடனே சரி செஞ்சு கொடுக்குது. பெண்களுக்கு கருப்பை பிரச்சனைகளையே சரி செய்ய உதவுகிறது. அதே போல் கருவாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன் இருக்குங்க. கருவாடை சாப்பிட்டு தயிர், மோர், கீரை போன்ற உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது, ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ கருவாட்டு குழம்பு ரெசிபி வேணும்னா என்னோடய வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.